இல்லையாங்கிறது டவுட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப நாள் வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? ஆமாம், இந்த டிமார்ட் பார்ட் 3 வருமா இல்லையா? இதுவே ஒரு கேள்விதான். ஸோ புதுசுக்கும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இன்றைக்குள்ள டிமார்ட் பார்ட் 3 வந்துடும். முன்னாள் பட்சம் போகிறதுனால தொடர்ச்சியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் இப்போவே இப்போ அன்றைக்கி அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா உங்களை எடுத்து அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும். அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம செய்ய போகிறது எதுவுமே செய்ய போகிறது ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எங்கள் டீ மேன் டீ ஓன் டீ கண்டிப்பாக ஆபிஹோ சிபிஓ எனக்கு விளக்கமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ டிமார்ட் பார்த்து வேணுமா வேணுமா நீங்கள் தான் சொல்லணும். போன பொண்ணே கிடையாது. ஃப்யூச்சர் கூடி சீக்கிரம் போட்டாலும் பொறுமை இல்லைன்னா இப்போ இருக்கிற நம்ம இப்போ இருக்கிற நம்ம 21வது செஞ்சுரி வந்து கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு ஓகேவா? இப்போ இருக்கிற இந்த காலத்தில் கூட இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட்டில் போகிற வீடியோ போகிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் போகிறதுனா அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்கு நான் இந்த வீடியோ அனுப்புவேன்ப்பா அப்படின்னு பார்த்து வீடியோ போடவே வேண்டாம்னு சொல்கிறேன். நான் ஒரு சில பல காரணத்தினால்தான் அந்த வீடியோவே போட வேண்டாங்க. ஒரு கண்டினியூ இத்தனை நாள் வீடியோஸ் போடலையே அவர் சுத்தமாக வந்து கண்டினியூவே இருக்காத காரணத்தினால்தான் ஸோ வந்து வீடியோவே போட முடியாமல் மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் வீடியோ போடணும் வேணாமா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணணும். அந்த வீடியோ வேணுமா வேண்டாமா நீங்களே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்ட வீடியோ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மணி. ஸோ 12 மணி வீடியோ எடுத்துருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2:40 இந்த வீடியோ முடிஞ்சிடும். சாரி 2 இல்லை 2:15 2:30 இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வீடியோ போடலாம் நம்ம நீங்கள் தான் சொல்லணும். பார்த்து வீடியோ பண்ணலாம். ஏன்னா அது ஒரு கண்டினியூ இருக்காது. ஒரே ஒரு என்னென்னா ஸோ வந்து வீடியோஸே போட்டோம்னா கண்டினியூ இருக்காத ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் எப்போ நம்ம அந்த வீடியோ எப்போ போட்டோம்னு சொல்லுங்க. எப்போ போட்டோம் நம்ம அந்த வீடியோ டிமார்ட் பார்த்து இருக்கு நம்ம வேணான்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். The DMart RP Part 2. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் கூடி சீக்கிரம் Part 2 Part 3 கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வரும்னு இந்த வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா ஜான் 15 நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால இந்த வரவேற்பு நமக்கு பார்த்தாரு. ஸோ Part 3 வந்தால் தான் வரவேற்பு இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம Part 3 கூடி சீக்கிரம் போடுவோம். ஸோ இந்த இதுக்கு நமக்கு கண்டிப்பாக போடணுமா வேண்டாமானுங்கிறதே டவுட்டு தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் எந்த கமெண்ட்டும் பண்ணால் ஒரே ஒரு காரணம் வரவேற்பு வந்து 63 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு சில பல காரணத்தினால் வந்து Part 3 வந்து வரல.
வரல. அப்புறமா நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த பார்ட் 2க்கு அப்புறம் டிமார்ட் பார்ட் 2, இது பார்ட் 1 இங்கே இருக்கிறது. இது அடுக்கிறவங்க வீடியோஸில் பாருங்கள். ஷவர்மா, சாரி ஷவர்மா, குசிக், கிறிஸ்மஸ் பேரிஸ் பர்சன் ரன் ஓபி, அதுக்கப்புறமா வர வீடியோஸ்லாம் பாருங்கள். அவுட்டி ஆர் டை அப்படிங்கிற கேமு, அப்புறம் கலர் டாக், அப்புறமா ஐஸ்கிரீம் பார்ட் 1 ஷாப் 1 பார்ட் 2லாம் போட்டிருப்போம். அப்புறமா மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் தொடங்கணும். மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் அது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். த கிளாஷ் ஆஃப் லெஜண்ட் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே எபிசோட் 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் ரொம்ப வரவேற்பு எனக்கு கிடச்ச முதல் ஷாப் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் ஷாப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்வேர் ஷாப் பார்ட் 1. ஸோ ஏன் சார்பாக நானே டைரக்ட் பண்ணி இந்த கேமை எடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ரொம்ப பெருமையாக இருக்குது கூட சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்துடும். அடுத்த ரோப்ளாக்ஸ் கேம் உங்களுக்கு காத்து இருக்கிற வரைக்கும் உங்களை நம்ம விடைபெறணும். உங்களோட ராஜன் ராபன்னு கூட சொல்லலாம். இன்னும் விடைபெறவில்லை. ஸோ நிறையா அப்டேட்ஸ்லாம் இப்போ நான் தந்துடலான்னு இருக்கேன். அப்புறமா நீங்கள் ஆவலோட எடுத்து பார்த்துட்டு இருந்த இந்த கேம் என்ன கேமு, ஐஸ்கிரீம் பார்ட் 6 இங்கே கேமே. இந்த பார்ட் இதுக்கான பாட்டும் குடிச்சிக்கிறோம் வந்து. அப்புறம் அந்த ஆங்கிரி கிங் நெக்ஸ்ட் பார்ட் 2 கம்மிங் சூன் ஒன்று போட்டுப்பான். நான் பார்ட் 2 கடைசி வரைக்கும் வரல. இந்த வீடியோ எப்போ போட்டதுன்னே தெரில, யாருக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து 25ஆம் தேதி செப்டம்பர் 30 நம்ம சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் வரவேற்பு இதுதான். இந்த வீடியோவில் தான் ரொம்ப கஷ்டத்தோடு எடுத்த முதல் வீடியோ ஆஃப் ரோப்ளாக்ஸ். த கிரானி சார்ட்டர் 2ன்னு சொல்ல முடியாது. இது வந்து சும்மா மெயின் பிக்சர் தான் கைஸ். ரோப்ளாக்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாமலே எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதே அட்வைஸ் வரப்போகுது. ஆங்கிரி கிங் சீரீஸ் திரும்பி தொடங்க போகிறோம். ஸோ கூடி சீக்கிரம். அப்புறமா ஐஸ்கிரீம் 6 கூடி சீக்கிரம். அந்த சீரீஸ் இன்னும் பெண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு எபிசோடு இருக்குது. ஸோ பார்ட் 2 ஆன ஐஸ்கிரீம் 6 பார்ட் 2 ஆனால் அதுவும் குடிச்சிக்கிட்டு வந்துடும். பார்ட் 7 பார்ட் 8 குடிச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் 7 ஐஸ்கிரீம் 8 வந்து குடிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த ஃபைனல் சாப்டர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்போ வர போகிறது நமக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு வரலாம், இல்லை நாளைக்கு நான் சொல்கிறேன் அந்த பார்ட் 3 டிமார்ட் பார்ட் 3 கூட வரலாம். ஸோ யாருக்கு தெரியும் கைஸ், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு. முக்கியமாக டிமார்ட் பார்ட் 3 போடலாமா வேண்டாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சர்வீஸ்லாம் நான் விட்ருக்கேன். அப்புறமா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லாம் இன்னும் அதிகப்பட்டலாமா வேண்டாமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஸ்கிரீம் பார்ட் 6 பார்ட் 2 ஐஸ்கிரீம் 6 பார்ட் 2 சீக்கிரம் வந்துடும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களோட வரவேற்பு. நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம வாட்ச் சேனலில் அப்டேட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ டாடா பை சி. பட் நான் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நான் சொன்ன அப்டேட்ஸ்லாம் அவங்க ஃபைனலில் வச்சுக்கிட்டு ஸோ நான் புதுசுக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருவேன். ஓகேவா, ஸோ இப்போ சாப்பிட்றதுனால கொஞ்சம் தலைவலிக்குது கைஸ். வந்து இன்றைக்கி நான் பிரேக் ஆர் டைங்கிற அந்த ஜாம்பி கேம் போடலாமான்னு பார்த்தேன். ஸோ வந்து அந்த வீடியோ வேணுமா, இல்லை டிமார்ட் பார்ட் 3 வீடியோ நாளைக்கு வேணுமா வேணுமான நமக்கு இதை கவனம் பண்ணுங்க. நல்லா வரவே கிடைக்கல, அதனால நான் பார்ட் 3 போடணுமாங்கிறதே யோசித்தேன். ஸோ அடுத்த பார்ட் 3 உதவி கிடச்சா பார்ட் 4 கூட போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணாம் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் பிரேக்காக டைங்கிற வீடியோஸே அந்த வீடியோவே போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை அள்ளி கொடுங்க.
நம்ம கேமிங் சேனலுக்கும் சரி நம்ம விளாக் சேனலுக்கும் சரி 2 பேத்துக்கும் உங்களோட ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் அதுக்கு கொடுக்காத நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் நான் போகிற வீடியோஸ்க்கு நிறைய வரவே கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஆதரவை வள்ளி அள்ளி கொடுங்க. நம்ம ஆரம்பிச்ச சேனல்லே கேமிங் சேனல், 2வது சேனல் நம்ம ஆரம்பிச்சதுக்கு அவ்வளோ ஆதரவு ஏன் வந்துச்சுன்னா விளாக் சேனல் அவ்வளோ ஆதரவு வந்ததுனால தான் கேமிங் சேனல் உடனே நம்மளோட யூடியூப் சேனலில் 2வது சேனலாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. காரணம் என் அறிவு. ஸோ கைஸ், யாரும் என்னோட சேனலில் பார்க்க வேணாம். என் டீச்சர்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு டீச்சர் முக்கியம் பார்க்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விளக்கமாக இருக்குது, சத்தியமாக விளக்கமாக. ஸோ அது மட்டும் இல்லை, யாரும் வந்து என்னை பார்த்து கேமிங் என்னை பார்த்து சேனல் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸ்டார்ட்னா ஆரம்பிக்க வேணாம்னு சொல்கிறேன். என்னை பார்த்து யாரும் ஆரம்பிக்க வேணாம். என்னை ஒரு ரோல் மாடலாக எடுக்க வேண்டாம். ரோல் மாடலாக எடுத்துன்னா படிப்பில் என்னை ரோல் மாடலாக எடுத்தேன். நான் நல்லா படிப்பேன். என்னை பார்த்து யாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கெட்டு போயிடுச்சு. நான் ஆரம்பிச்சது பண்ணோம் துட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் யூடியூப் சேனல். ஸோ வருங்காலத்தில் யூடியூப் சேனல் வச்சாலும் நான் படிப்பேன். அப்போ என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் யாருதையும் வாங்க போயிடும். ஸோ இந்த சேனல் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு தொடங்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்வி. இதுபடி நான் தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ நான் சொன்ன அப்படிலாம் உங்களுக்கு மனசு நீங்கள் வச்சுக்கணும். அவங்க இன்னும் அப்படின்னு நான் மறக்காமல் சொல்லிடுறேன், ஸ்டிக் மேன் வேட் வால். வாழ்க்கையில் ஆரம்பித்த சேனலில் 2ஆவதா தலை நிமிட வீடியோனா அதான். அது வந்து அதாவது சீசனுக்கு ஃபஸ்ட்டு தோணும். ஏன்னா கேப் ரொம்ப ஆயிடுச்சு. 2027 வந்துச்சு, மாதங்கள் ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. வந்து திரும்பி அதோட சீசன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வீடியோ அந்த வெயிட் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு விஷயம் அது மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அதனால அந்த ஸ்டிக் மேன் வேட் சீசன் தொடங்கினா அது தொடங்குறதுக்கு லேட் ஆகும். ஐஸ் சீசன் 2 கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அது தொடங்க போகிறோம். ஸோ அதனால நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வெரி 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 சூன் சொன்ன மாதிரி இப்போ வெரி 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 ஸ்டார்ட் டு சூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து அப்படியே ஷார்ட்ஸ் மூலமாக கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் இருக்கும்போது அந்த அப்புறமா நம்ம வந்து அதில் ஷார்ட்ஸில் வந்து ஒரு சீசன் 2 கடைசியில் இன்னும் ஒரு 100 வீடியோ பெண்டிங் இருக்குன்னு கடைசியில் வந்து அம்மா சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி நீங்கள் கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவை நீங்கள் அள்ளி கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ. ஸோ வந்து நான் சொன்ன ஆடியோலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சில விஷயங்கள் உழையிருப்பேன், அதெல்லாம் மறந்து போயிருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் உங்கள் மனசில் ஏற்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் உங்களோட ஆதாரியே கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் டிமார்ட் பார்த்து வேணாம்னு சொன்னீங்கன்னா அங்கேயே என் பண்ணிடலாம் அந்த சீரீஸை. ஐஸ் மைன்கிராஃப்ட் சீசன் 2 பிளானில் இருக்குது. ஐஸ் சீசன் 2 பிளானில் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து என் பிளானில் இருக்கிறனால ஸோ அடுத்து பேசிங்க பாருங்கள். ப்ரெஷர் ஏறி கையில் நரம்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வருமா இல்லைங்களே டவுட் தாங்க. பேக்கார்டை வந்துடும் நம்பிக்கை வச்சுட்டு அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் இப்போ நான் எடிட்டிங் பண்ணி இப்போயே போடுறேன், ஓகேவா? டாட்டா பை பை, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுபடி இருக்க போதுன்னா அந்த மெயின் டிமாண்ட் பார்ட்டி வேணுமா வேண்டாமாங்கிற அந்த
அந்த அந்த மெயினான டாபிக் தான் வந்து இருக்க போகிறது. ஸோ ஒரு சில அப்டேட்டு நான் விட்டுருக்கேன், நான் போய் பாருங்கள். ஓகேவா? இதே பாருங்கள். ஓகேவா? பாய்.